உறவுகளுக்கு வணக்கம். தாவேக்கா அரசு ஆட்சி அமைச்சு இப்போ தான் முழுமையான மினிஸ்டர்ஸ் வந்து அமைச்சு முடிச்சிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தாவேக்கா அரசு 108 எம்எல்ஏ வந்து அவங்க பெற்றாங்க. முழு பெரும்பான்மை கிடைக்கல. இதனால் ஒரு கூட்டணி அரசு அமைக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாயிருந்தது. கட்சி ஆரம்பித்த காலத்திலேயே அவங்க சொல்லியிருந்தாங்க, நம்ம கூட கூட்டணியில் வரவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு உண்டு அப்படிங்கிறத. அதே போல் இப்போது ஆட்சி அமைச்ச பிறகு அவங்களுக்கு கூட கூட்டணி வந்த எல்லாருக்குமே இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. இதில் கம்யூனிஸ்ட்டாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், ஐயுஎம்எல், அப்புறம் காங்கிரஸ், இவங்க எல்லாம் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதில் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அதிகாரத்தில் பங்கெடுக்கலை. பொதுவாகவே அவங்க வந்து இந்த மினிஸ்டர்ஸ்குள்ளே போக மாட்டாங்க. அவங்க ஒட்டுமொத்தமாக இந்த அதிகாரத்தை அடைஞ்சால் தான் இந்த மினிஸ்டர்ஸில் போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருப்பாங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம், நாங்கள் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா இந்த அரசு பற்றியான விமர்சனங்களை எங்களால் வைக்க முடியாது அப்படின்னு ஒரு சப்பக்கட்டு கட்டுவாங்க. ஏன் இது சப்பக்கட்டுன்னு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இவங்க திமுக கூட கூட்டணியில் இருக்க போது இவங்களுக்கு எந்த அமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டதில்லை. ஆனாலும் எந்த ஒரு பெரிய எதிர்ப்பும் தெரிவித்ததில்லை. மிகப்பெரிய பிரச்சனைகள் நடந்துச்சு. இவங்களோட குரல் எங்கேயாவது எழுந்துச்சு அப்படின்னா அப்படிலாம் இல்லை. எல்லா இடத்துலையும் முட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்துச்சு. சரி, இந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்திங்கன்னா முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குது. இதை அடுத்ததாக பார்ப்போம். இப்போ நடந்திருக்க இந்த ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் தான். கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு அப்புறம் இந்த நிகழ்வு வந்து நடக்குது. 1954 தான் முதல் முறையாக கூட்டணி அரசு அப்படிங்கிறது அமையுது. கூட்டணியாக ஆட்சி செய்கிறாங்க. கூட்டணி கட்சிகளில் வந்த அந்த கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்படுது. அதே போல் இப்போ மீண்டும் இதே நிலை நடக்குது. 1954 இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் எதிர்கட்சியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 62 எம்எல்ஏ அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க பிரதான ஒரு எதிர்கட்சியாக இருந்தாங்க. இந்த ராஜகோபாலாச்சாரி 1952 அவர் தான் வந்து மினிஸ்டராக இருக்காங்க. அவங்க பதவி விலகிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக கம்யூனிஸ்ட் கட்சி இருந்துச்சு. அதற்கு பிறகு தான் காமராஜர் ஐயா அவர்கள் வராங்க. ஸோ அப்படி இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி கழுதை தேஞ்சி கட்டெரும்பு ஆன கதையாக இன்றைக்கி வந்து 5க்கும் 10க்கும் நிற்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்காங்க. சரி, இது அந்த பக்கம் விட்டுருவோம். இன்றைக்கி தாவேக்கா அரசை பற்றி பார்ப்போம். இந்த மினிஸ்டர்ஸில் ரொம்ப நல்ல விஷயமாக நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 மினிஸ்டர்ஸ் பட்டியலத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலேயே பெரிய நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். இதில் 4 பெண் அமைச்சர்கள் இருக்காங்க இந்த அமைச்சரவையில். இதுவும் ஒரு நல்ல விஷயம். கூட்டணி கட்சிகளான ஐயுஎம்எலுக்கு ஒரு மினிஸ்டர்ஸும் விசிகாவுக்கு ஒரு மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸுக்கு 2 மினிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் வேறு வழியே இல்லை அவங்களுக்கு. அதை கொடுத்தா தான் அவங்க உள்ளே இருப்பாங்க. இல்லைனா எப்போ வேணால் தாலி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதனால் சிக்கல் தான், அதனால் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இந்த காங்கிரஸை இவங்க கூட சேர்த்துக்கிட்டது ஒரு மிகப்பெரிய சாபக்கேடாக தான் போய் முடியும். ஏன்னா வரலாறு அதுதான் சொல்லுது. அடுத்தது, இந்த கூட்டணி கட்சியில் விசிகாவிலிருந்து வன்னியர்ஸ் அவங்க வந்துட்டு இந்த கூட்டணியில் போய் சேர்ந்துருக்காங்க. சரி, வன்னியர்ஸ் அவர்கள் தொடர்ந்து பாஜகவின் கிளை அமைப்பு தான் இந்த தாவேக்கா, விஜய் ஒரு கோலை அப்படின்னு பல கருத்துக்கள். வன்னியரசு அவர்கள் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியும் தாவேக்காவும் பாஜகவின் ஒரு கிளை அமைப்பு தான் அப்படின்னு தொடர்ந்து போலியான குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருந்தார். அவர் கூட பல மாற்று கருத்துக்கள் நமக்கு இருந்தாலும் அவர் உண்மையிலேயே நல்ல ஒரு கள போராளி. பல மக்கள் போராட்டங்கள் நேரடியாக பங்கு பெற்ற அனுபவம் அவருக்கு இருக்குது. மக்களுக்காக தொடர்ந்து களத்தில் இருந்து குரல் கொடுத்த ஒருத்தர் அமைச்சரவையில் போகிறது உண்மையிலேயே நல்ல விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் அமைச்சரானது. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த விசிகா தேர்தல் வரைக்கும் திமுக கூட கூட்டணியில் இருந்தாங்க. அந்த சமயத்தில் தாவேக்காவை கடுமையாக விமர்சித்து பல விடயங்களை எழுதியிருக்காங்க, பேசியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இதெல்லாம் எடுத்து திமுக பறக்கும். இப்போவே விசிகாவுக்கு அமைச்சரவை கொடுத்ததும் விசிகா நேரடியாக அந்த கூட்டணியில் போய் இணைஞ்சிட்டாங்கன்றது தான் உறுதியாயிட்டு. இப்போவே ஆராசா அவர்கள், திமுகவை சேர்ந்த ஆராசா அவர்கள் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இது முழுக்க ஒரு வன்மம் பிடிச்ச ஒரு அநாகரிகமான செயல். இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, திமுகவோட ஒரு கேம் இதில் இருக்கும். ஏதோ ஒரு, அதாவது பாமகவிலிருந்து திமுகவை நோக்கி ஒரு எதிர்குரல் எழுது, திமுகவுக்கு எதிரான ஒரு செயல்பாடு எழுது அப்படின்னா குறிப்பிட்டு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபரை வைத்து தான் பாமகவை திட்ட வைப்பார். அதே போல் விசிகாவிலிருந்து எழும்புது அப்படின்னா ஆராசா அவர்களை வச்சு திட்ட வைக்கிறார். இதே போல் எந்த ஒரு சமூகத்திலிருந்து ஒரு குரல் எழும்புது அப்படின்னா அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு நபரை வைத்து தான் திட்ட வைப்பாங்க திமுகவில். இது கருணாநிதி காலத்திலிருந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, இப்பயும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் இதில் நிறைய நல்ல அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. அப்புறம் முக்கியமாக அறநிலையத்துறையில் ஒரு அமைச்சர் போட்டிருக்காங்க. பாஜக எப்பயுமே இந்த அறநிலையத்துறையை வந்து அரசாங்கம் கட்டுப்பாட்டில் வச்சிடக்கூடாது, இதை அவங்க யார் நிர்வகிக்கிறாங்களோ அவங்க கையில் தான் கொடுக்கணும் அப்படின்னு இது ஒரு பாஜகவோட குரல் தான் இது. இன்றைக்கி இந்த அறநிலையத்துறை அமைச்சராக ரமேஷ் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க. அவர் ஒரு பிராமணர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் அவர் பிராமணனே தெரியாமல் தான் இந்த ஒரு பதவியை கொடுத்தோம் அப்படின்னு ஆதவர்ஜுனா அவர்கள் சொன்னாங்க.
அவங்க என்ன ஒரு சமூகம் தெரியாமல் தான் குறிப்பிட்ட ஒரு தொகுதியில் அவங்கள வந்து குறிப்பிட்ட அந்த தொகுதியில் அந்த சமூகம் தான் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு நிப்பாட்டினாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியலை. ஆனாலும் அந்த ஒரு சமூகத்தில் இருந்ததுனாலே இவரோட எண்ணமும் அந்த பிராமணியம் சார்ந்து தான் இருக்குமா அப்படின்னா அப்படியெல்லாம் இருக்கணுன்றதுக்கான எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அவர் உண்மையிலேயே நல்ல நோக்கத்தில் நல்லது செஞ்சாலும் நல்லது தான், வரவேற்கிறது தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் இந்த இடத்துல மினிஸ்டரும் அதோட செக்ரட்டரியேட்டுமே 2 பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது பல பேரும் கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க. ஆனாலும் இதை உடைத்து நல்ல விஷயங்களை செய்வார் அப்படின்னு பல பேர் சொன்னாலும் அந்த இடத்துல அறநிலையத்துறைக்கு ஒரு பட்டியலத்தை போட்டிருந்தாங்க அப்படின்னா இது உண்மையிலேயே ஒரு தரமான சம்பவமாக இருந்திருக்கும். கொஞ்சம் அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது நிதித்துறை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அதில் ஒரு அமைச்சர் போட்டிருக்காங்க. அவரோட வீடியோ இங்கே மிக பிரபலமாக போயிட்டுருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னிலேருந்தே அவர் வீடியோ நல்ல கட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு அடித்து வெளுத்து வாங்கிட்டு இருந்தார். அவருக்கு எப்படி கொடுத்தாங்க அது என்னன்றது நமக்கு தெரியல. இன்னும் இந்த அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 அமைச்சர்கள் முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கக்கூடிய முன்னாடி நடிகராக இருந்த இளைய தளபதி விஜய் அவர்களின் ரசிகர் மன்றத்தில் இருந்தவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ரசிகர் மன்றத்திலேருந்து போயிருக்காங்களே இந்த அமைச்சர்கள், இதில் பல பேருக்கு இதை பற்றியான எந்த ஒரு புரிதலும் இருக்குமா இல்லை எப்படி செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல, இனிமேல் தான் தெரியும். ஆனாலும் இவங்க எல்லாமே இந்த ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்கன்றனால இதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் முதலமைச்சர் விஜயை தாண்டி போகாத ஒரு கட்டுப்பாட்டாக அவர் வச்சிருப்பான்ற ஒரு விஷயமும் இருக்குது. மற்ற அமைச்சர்கள்லாம் எப்படி தெரியல, இப்போ ஒரு வேறு கட்சி கூட்டணிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துருந்தாங்க, அதெல்லாம் சில விஷயம் செய்வாங்க அப்படின்னா கட்டுப்பாட்டை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் கட்டுப்பாட்டை தாண்டி செய்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த 16 அமைச்சர்கள் முழுக்க ரசிகர் மன்றத்தில் அதாவது முதலமைச்சர் விஜயால் கட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒருவராக தான் இருப்பாங்க. அதனால் இதில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, போகும்போது தெரியும். இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் தாவேக்கால் நடந்திருக்கு, இதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இணையத்தில் ஏகப்பட்ட போலி விஷயங்கள், அவர் ஆமக்குஞ்சை வந்து கடலுக்குள்ளே விட்டார், இங்கே ஊழல் எல்லாமே ஒழிச்சு முடிச்சிட்டாங்க, இங்கே ஊழலே நடக்கலை, எல்லா இடமும் மதுக்கடைகள்லாம் மூடிட்டாங்க, எல்லா இடமும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க, 12 மணிக்கு கூட பெண்கள் எங்கே வேணால் போகலாம், இப்படியான பல போலியான விஷயங்கள். ஒரு லஞ்சம் வாங்கிட்டார், அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர், அந்த நம்பரில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் பணம் கொடுப்பாங்கன்னு ஒரு போலியான தகவல், அப்படிலாம் பல போலியான விஷயங்களை பரப்பிட்டுருக்காங்க. ஆனால் நல்ல விஷயங்கள்லாம் பரப்பலாம், தப்பு கிடையாது. இது மாதிரியான போலி விஷயங்களும் பரப்பிட்டுருக்காங்க. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டை எதிர்த்து போராட்டம் பண்ணிய நம் தமிழ் மக்களை சுட்டு கொலை செய்யப்பட்ட நாள் இன்றைக்கி. 18 தமிழர்கள் வேதாந்தா நிறுவனத்தாலும் அன்றைக்கு ஆட்சியில் இருந்த அதிமுக அரசாலும் இந்த அதிகார வர்க்கத்தினால் கொலை செய்யப்பட்ட நாள் இது. இந்த நாளில் அம்மையார் கனிமொழி அவர்கள், அதாவது திமுக சேர்ந்த கனிமொழி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இவங்களுக்கான நினைவுபடுத்தி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க வேண்டியது இருக்குன்னா, கடந்த 5 வருஷமாக நீங்கள் தான் ஆட்சியில் இருந்தீங்க. தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் படுகொலை நடந்து கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே கொலை செய்யப்பட்டவர்களுக்கு என்ன நீதி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க? அருணா ஜெகதீசன் ஆணையம் சொல்லியிருக்கு, இவங்கெல்லாம் குற்றவாளிகள், இவங்கெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள்னு சொல்லியிருக்கு. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன தண்டனை வாங்கி கொடுத்தீங்க? அதில் குற்றம் சாட்டப்பட்ட முக்கியமான ஒரு காவல்துறையினருக்கு நீங்கள் உயர் பதவி கொடுத்தீங்களா, தண்டனை கொடுத்தீங்களா? இந்த மாதிரியான கேள்விகளை அவங்க நோக்கி கேட்க வேண்டியது இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை தார்மீக ரீதியான எந்த ஒரு தகுதியுமே கிடையாது இதை பற்றி பேசுவதற்கு. இத்தனை வருடம் 5 வருஷம் ஆட்சியில் இருந்துக்கிட்டு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இதுக்கான நீதியை பெற்றுத்தர எந்த ஒரு பக்கமே இல்லாமல் நீங்கள் வெறும் ட்விட்டர் போகிறதுல என்ன ஒரு நியாயம் இருக்குது? இந்த கேள்வியை அவங்க நோக்கி கேட்க வேண்டியது இருக்குது. அமைச்சரவை இப்போ தான் அமைச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ இனிமே தான் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதுக்குள்ளே ஊழலே ஒழிச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு போலீஸ் இதையும் பரப்பாதீங்க. ஏன்னா இப்போ தான் வந்து உட்கார்ந்துருக்காங்களே, இனிமேல் தான் எல்லா விஷயமும் நடக்க வரும். அதுக்கப்புறம் தான் இதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். இதுக்கப்புறம் தான் ஊழல் ஒழிச்சாங்களா இல்லையா, இது எப்படி நடக்குது. ஏன்னா ரொம்ப நம்ம போலீஸ் இதெல்லாம் பரப்ப முடியாது. ஏன்னா நான் சாதாரணமாக ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் போனாலே அங்கே என்ன நடக்குது தெரிஞ்சு போயிடும். இவன் 50 ரூபா வாங்குறானா 100 ரூபா வாங்குறானா அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல எப்படி இன்றைக்கி போய் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தீங்கனாலுமே பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போது ஊழல் ஒழிச்சிருச்சா அப்படின்னா ஊழல் இன்னும் ஒழியலை, இருக்குது. இப்போ தான் வந்திருக்காங்க, என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியும். விமர்சனம் வைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கொஞ்சம் 6 மாதம் வெயிட் பண்ணுங்கப்பா, அதுக்கப்புறம் தானே தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் போலீஸ் இதை பரப்பாமல் இருங்க. அதை பரப்பும் போது தான் நமக்கு வந்துட்டு அப்படியா அப்படி தெரிய பார்க்கும்போது அப்படி இல்லைன்னு சொல்ல தோணுது. அதை ஒரு விஷயமா நம்ம பேச தோணுது. அப்போ பேசும்போது நீங்கள் ஏன் விமர்சனம் வைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி போலீஸ் இதை பரப்பாதீங்க, நல்ல செய்தியை பரப்புங்க. நன்றி.